ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு Kanaga Samayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கீ ரோஸ்ட். வாங்க அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா வெடிச்சு வரணும். இதில் நாம் 5 காஞ்ச மிளகாவே சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதை நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைக்க போகிறோம். நல்லா இதை பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். மிக்சியில் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த தயிர், சால்ட் எல்லாமே சிக்கனில் நல்லா ஏறணும். அப்புறம் நம்ம சேர்த்துருக்க மசாலா, இந்த மசாலா உங்களுக்கு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், சீக்கிரமாக செரிமானமும் ஆகிடும். அதனால தான் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறோம். இதை ஒரு 1 hour போல் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இன்னொரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கீ போட்டுக்கோங்க. நம்ம இதில் எந்த எண்ணெயும் சேர்க்கல, வெறும் நெய் மட்டும்தான் சேர்க்குறோம். நெய் நல்லா மெல்ட் ஆகணும். இது கீ ரோஸ்ட் அப்படிங்கிறதுனால 2 ஸ்பூன் நெய் மட்டுமே போதும். 1 கப் அளவுக்கு ஆனியன் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌனிஷாக வதங்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் அதை வதக்கிக்கோங்க. இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா 1 hour ஊறினதுக்கு அப்புறமே தான் ஆட் பண்ணணும். நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா சிக்கன் உள்ள உங்களுக்கு மசாலா ஏறவே ஏறாது, அது தனி லேயராக போயிடும். அதனால் நல்லா ஊற வச்சு செய்யுங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அதில் பேலன்ஸ் இருக்க மசாலாவையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதை நாம் கலரி விட்டுக்கலாம். நல்லா அந்த கீயோட இது சேர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் கொஞ்சமாக வெல்லம், அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் வெல்லம் நிறைய சேர்த்துக்கூடாது. ஒரு கொஞ்சோண்டு சின்னதாக இப்போ சேர்த்தேன் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்தாலே போதும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதோ ஒரு 20 நிமிஷம் போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். இப்போ இது ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் நல்லா சுண்டி வெந்துருச்சு. ஆனால் அந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் சதன்னு இருக்கு இல்லையா, அதனால் இனிமேல் க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன்லேயே வச்சு நல்லா ட்ரை பண்ணுங்க. இப்போ இது நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நல்லா ட்ரை ஆகி ரோஸ்ட் மாதிரியே வந்துடுச்சு. இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை 2 ஆட் பண்ணுறோம். இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 minutes வச்சுருந்து நீங்கள் இதை இறக்கிடலாம். இது ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ், ரொம்ப நல்லாவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.